ஆமா சார், சென்னையில இருந்து 250 கிலோமீட்டர் தானே. என்ன ஸ்டேஷனே வித்தியாசமான அட்மாஸ்பியர் இருக்கு. தான் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், மத்தபடி ஓகே சார். ரொம்ப சின்ன லிமிட் சார், ஸ்டேஷனுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை சார். அனிருத் சார், அவங்களுக்கு சாப்பிட யாருன்னு எடுத்துட்டு வாடா. ஓகே சார். வாங்க சார், உட்காருங்க சார். சார் அது உங்க சீட், நீங்க உட்காருங்க. சார் என் சீட்டுன்றதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுங்க, இனிமே இது உங்க சீட்டு. உட்காருங்க சார். ஐயா போன் அடிச்சுக்கிட்டே இருந்து கொடுப்பா. சரி, நீ பொருளை எல்லாம் இங்கே இறக்கி வச்சு. இங்க இல்ல, வீட்டுல இருக்கணும். கேட்டியா? ரோல் காலுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. வாங்க நம்பி. வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். எடுத்து போய் கொடு. ஏய் சூடா இருக்கடா. என்ன நம்பி, சீர்காழியில பாக்ஸிங் கப் அடிச்சதுக்கு ட்ரீட்டா? அதுக்கு இல்ல சார், பாய் வீட்டு கல்யாணம், எவ்வளவு ஆடு வேணா எடுத்துட்டு போங்க. சரி, பிரியாணியா கொண்டு வந்து இறக்கிட்டாரு. நமக்கு என்ன சார், வீட்டுல ஒத்தாள் தானே சார், அதான் இங்க எடுத்துட்டு வந்தா யாராவது சாப்பிடுவாங்கன்னு. நீங்க வேற டிரான்ஸ்ஃபர் ஆறீங்களா? கொண்டாட வேணாமா? வேணாங்கிறது சார். நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். வாங்க, வெல்கம். ரோடெல்லாம் புதுசா போட்டு அசதிட்டீங்க. கேக்குறீங்க 4.5 லட்சம் ரூபாய் அலகேட் பண்ணிருந்தாங்க. அவனுக்கு இவ்வளோ, இவனுக்கு அவ்வளோன்னு இருக்கிறவனுக்கு எல்லாம் லஞ்சம் போக சேர்மனுக்கு 35,000. யாரு எனக்கு? அப்ப ரோட்டுக்கு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1.5 லட்சம் தான் சார் வருது. அதனாலதான் சார் ஒரு மழையிலேயே மொத்த ரோடும் டேமேஜ் ஆகுது. இப்ப தெரியுதா ஏன் எல்லாரும் அரசியல் பின்னாடி ஓடுறாங்கன்னு? 2 கிலோமீட்டர் ரோடுக்கே அவ்வளவு நிக்குது பாத்தீங்களா? போய் பாருங்க சார். 1.5 கிலோமீட்டர் ரோடு 2 கிலோமீட்டர் ஊரை நெருக்கி போட்டிருக்கேன் சார். நம்ம கையில கொஞ்சம் காசு செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தம்பி தான் இந்த ஊர்லயே பெரிய குடும்பம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் பொது சேவை பண்ணி சொத்து அழிச்சாதான் உண்டு. அது யார் சார் அங்க ஜீப்பு கிட்ட நிக்கிறது? தானே அவரு. டேய், அவங்களுக்கு எடுத்துட்டு போடா. ஜீப்பு கிட்ட தனியா நிக்கிறாங்களா, அவங்க எடுத்துட்டு போ. பேர் என்ன? புள்ளி. ஃபாரஸ்ட் ஐட்டமா இருக்கிற லெக் பீஸ் வந்தா அண்ணனுக்கு கொடுத்தணும், புரியுதா? இது மட்டன் பிரியாணினா 2 கால் இருக்க சிக்கனுக்கு லெக் பீஸ் வரும்போது 4 கால் இருக்க கோட்டுக்கு வராதா? கெத்த விடாத தம்பி, கெத்த விடாத. சாப்பிடுங்க சார், பாய் வீட்டு பிரியாணி சார், தைரியமா சாப்பிடலாம். சார் எந்த சாமி கும்பிடுறீங்க? நமக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஓகே. அப்புறம் சார், ஆல் தி பெஸ்ட் சார். டச்ல இருங்க. Thank you very much. வரட்டுமா? ஓகே, வரேன் சார். ரொம்ப சிம்பிளா இருக்காரு. சுயேட்சாவே தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சவரு. மத்த கட்சிலாம் கூட பாத்தீங்கன்னா முடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கழுவி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே நம்பி. சொல்லுமா. மெல்ல இறக்குங்க. எவ்வளோ வெயிட்டா இருக்கு? அதெல்லாம் கண்ணாடி சாமா. புள்ளி என்ன உருமல் ஜாஸ்தியா இருக்கு? ஓ, ஸ்டடி ஹாலிடேஸ் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு நீ வாழுன்னா ஸ்டேஷனுக்கே நான் தான் தலை, புரியுதா? உனக்கு முன்னாடில இருந்து இந்த ஸ்டேஷன்ல நான் இருக்கிறேன். பழைய இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னா சீனியருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? போ. அப்புறம் இங்க ஸ்டேஷனோட ஏய், உன் பேர் என்ன? அனிருத் சார். பெட்டிகேஷ் அனிருத்னு கூப்பிடுவாங்க சார். இங்கேயும் ஒருத்தர் இருக்கான் துணைக்கு. ஏப்பா பிறக்கும் போதே உன் பேர் அனிருத்து தானா? இல்லப்பா, நான் அனிருத்தோட பெரிய ஃபேன். அதுவும் பீப் சாங்க்கு அப்புறம் மரண ஃபேன் ஆயிட்டேன்னா பாத்துங்க. அது என்ன உன் பேரு? புலிப்பாண்டி. விஜய் ரசிகனா? இதெல்லாம் இல்லைங்க, நான் புலி வேஷம் கட்டி ஆடுவேன். அப்ப செம்ம வருமானம் வருமே. எல்லாம் அந்த காலங்க. இப்ப பெயிண்ட் பூசின காசு கூட கிடைக்கிறது இல்ல. என்ன இந்த புலி வேஷம் கட்டிட்டு வரும்போது குழந்தைங்க எல்லாம் நம்மள பார்த்து பயந்து ஓடுமுங்க. நெஜ புலி வர மாதிரியே நினைச்சுக்குவாங்க. அது ஒரு பெருமை, கௌரவம். அந்த வேஷத்தை கட்டி வாளோட புலி மாதிரி மேலச்சத்தத்துல ஆடும்போது நமக்கே நம்ம நெஜ புலின்னு தோணும். என்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல் இருக்கு. ஆனா இதெல்லாம் புலி வேஷம் கட்டி ஆடும் போதுதான். அதுக்கப்புறம் ஆடன கூலி வாங்க லைன்ல நிப்பம் பாருங்க, அப்பதான் தெரியும் நாம புலி வேஷம் போட்ட ஒரு பிச்சைக்காரங்க. நாட்டுல 3300 புலி தான் இருக்குதான். அதையெல்லாம் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்றாங்க. பேனர் வச்சு கூப்பாடு போட்டு நோட்டீஸ் ஒட்டி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுங்க ஒரு 30 பேர் கூட இல்லைங்க. கேப்பாரு இல்ல எங்களுக்கு. ஆமா, இந்த இன்ஸ்பெக்டரோட எப்படி ஜாயிண்ட்? அது ஒரு ஷூட்டிங்ல புலிவேஷம் கட்டுறதுக்காக போயிருந்தேன். அதுல ஒரு பிரச்சனை. அப்ப ஐயா பழக்கமானாரு. சும்மா தான் இருக்கிற ஒரு 6 மாசம் கூட வர்றியான்னு கேட்டாரு. வந்துட்டேன். இந்த கல்யாணம் காட்சி குழந்தை குட்டிலாம் 2 வேளை சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, இதுல கல்யாணம் காட்சி வேற. சார், ஒரு கலை அழியும் போதே அந்த கலைஞனும் சேர்ந்து செத்து போயிடணும். இல்ல இப்படித்தான் பாருங்க, புலிய வச்சு பாத்திரம் விளக்கிட்டு இருக்குது. சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வேணா வெளில சாப்பாடு சொல்லிட்டுங்களா? சரி சொல்லுங்க. சரிங்க சார். காசெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க சார். ஓய் சாப்பாடா எனக்கு வேணாம்.
சார் நம்ம இங்கே இருப்போம், நாளைக்கு வேறு ஊர் மாற்றி போயிடுவோம். புதுசாக எதனா பழக்கம் நம்ம பழக்கம் பண்ணி விட்டோம்னா நாளைக்கு வர இன்ஸ்பெக்டர் பிரச்சனை ஆகிடும் சார். ஒரு தனி மனுஷன் சரியா இருக்கணும்னா கூட இந்த சிஸ்டம் அலோவ் பண்றது இல்லைல்ல. போங்க. ஏ புலி, என்ன சாப்பாடு இவ்வளோ லேட்டாக எடுத்துட்டு வர? டைமுக்கு சாப்பிட்டா தானே சட்டம் தன் கடமையை செய்ய முடியும். தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கலாம். ஏன்டா இவ்வளோ நேரம்? மாட்டினான்டா சமையல் ரூம் புதுசா இருக்கிறதுனால கை வாட்டப்படலைங்க. பாதை வேற மாறி போயிட்டங்க, அதான் லேட்டு. என்ன சார் சாப்பிடலையா? பார்த்தா எப்படி தெரியுது? இதுதான் சாப்பாடா? வாங்க சார், உட்காருங்க சார், சாப்பிடலாம். வாங்க சார், உட்காருங்க சார், சாப்பிடுங்க சார். உங்களுக்கும் சேர்த்து தான் அரிசி போட்டேன். இது என்ன சார்? இது கிஃப்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா? 1 இயர் லவ். 1 இயர்? ஒன் சைடு. ஒன் சைடா? கிஃப்ட் கொடுத்துட்டேன்னு வையேன், அதுல இருந்து டபுள் சைடு தான். ஒரு லவ் சொல்றதுக்கு 1 வருஷம் ஆகுமா சார்? ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்பவே சொல்லிருப்பையா, கஜினி பட ஹீரோயின் மாதிரி வந்தா பாரு, சான்ஸே இல்ல. சரி, அப்ப ஏன் சொல்லல? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஜெயில இருந்து வர்றதுக்கு 6 மாதம் ஓடி போய், மீதி 6 மாசம் வந்தோன்னா எந்த ஊரு என்ன ஏதோ அட்ரஸ்ல தேடி கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் தங்கி இருக்கா. பெருசா இருந்த உமன் ஹாஸ்டல் போர்டை பார்த்தேன், பக்கத்துல சின்னதா இருந்த போர்டை பார்க்க தவறிட்டேன். காதலுக்காக எல்லாம் நெஞ்ச பறி கொடுப்பாங்க. ஆனா அது ஒண்ணு இல்ல சார், அது லேடிஸ் ஹாஸ்டல் நான் இல்ல. எங்க அட்டாக் பண்ணா ஓனருக்கு சேஃப்டின்னு கடுமையா பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஏய் அந்த டிம்பர் லாரி கொஞ்சம் ஓரமா வண்டியை போடு. அதே ரங்க. ஏய் அந்த பைக்கை லெஃப்ட்ல பார்க் பண்ணு. அங்க அந்த வண்டியை எடுங்கப்பா. ஏய் பிள்ளைங்கலாம் காலைல ஸ்கூலுக்கு போற டைம் இல்ல. அதே ரங்க. பேச்சுமக்கா. சார் ப்ளீஸ் சார் வண்டி இப்பதான் சார் இங்க நிறுத்தினேன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். வண்டி லாக் பண்ணிட்டேன் போல இருக்குமா? சார் 2 நிமிஷம் தான் சார் விட்டு. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டேஷன்ல வந்து வண்டி எடுத்துங்க, யாரும் ஃபைனா கட்டுங்க. எல்லா வண்டியும் நிறைய வண்டி இருக்கு, பக்கத்துல அடக்க இடம் இருக்கு பாரு, நிறைய எடுத்துட்டு வந்ததே 200 ரூபாய், அதையும் கிட்ட கொடுத்துட்டு. வணக்கம் நம்பி. மார்னிங் சார். செம்ம பிஸி போல. ஆமா காலையில இல்ல. என்ன மாட்டை கூட்டு வாக்கிங்க? எனக்கு உடம்பு சரியில்லை சார், டாக்டர் கூட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. ஏய் அந்த பச்சை வண்டியை கொஞ்சம் அங்க எடியா. ஏய் ஜூஸுக்கு சுகர் போட்டியா? ஐயோ 450 ரூபாய் இருந்துச்சு, 3 தான் இருக்கு. அதுதான் எடுத்துட்டு வந்தேன். ஃபைன் கட்டுறாங்களே, இல்லை வண்டியை ஏத்துட்டுமா? சார் 1 நிமிஷம் சார். ஏங்க இது உங்க காசா பாருங்க. ஐயோ இங்க இருக்கா? எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன். ஹலோ, லாக் எடுங்க. எடுத்தாச்சா? பொழுதன்னைக்கு என் முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சுத்துற. என்ன மாதிரியே நீனும் 4-5 வீடு 10 தான் தேய்ப்ப போல் இருக்கு. துணி துவைக்கலையாக்கா? இன்னைக்கு பூ கட்டணும்மா, நாளைக்கு சேர்த்து துவைச்சறேன். சரி பரவாயில்ல, துணி கம்மியா தானே இருந்துச்சு. இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வை. இவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்ல? ஏதோ வாதியார் திட்டாருன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாம்மா. ஓ என்னவா? ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷூ பிஞ்சிடுச்சு அதான். மத்த பிள்ளைகள்லாம் ஒரு ஷூவை 2 வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்கம்மா. கலெக்டர் ஆகி அம்மாமா அது அழுக்கு பாத்திரமா, இதுல பிடிச்சிருக்கேன். செடிக்கு தானேக்கா? பொழுதுனைக்கு என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வரா. நீங்க வாதியார் சொல்லுங்கம்மா. மிஸ் பரவாயில்லக்கா, விடுங்க. ஷூ தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போன வருஷமெல்லாம் என்ன திட்டினாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டல்ல, வெக்கப்படுறா போல் இருக்கு இவ. பாத்திரம் தேய்க்க சபீனா வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வரலையா? காசு பத்தலக்கா. காசு இங்கேயே போட்டு போயிட்டா எப்படி பத்தும்? ஒரு 50 ரூபா வாசப்படியிலேயே கிடந்துச்சு.